இந்தா நான் ஒன்னு கேக்குறேன், நீ கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லுங்க சார். அது என்னன்னா, நீ சின்ன வயசுல இருந்தே கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. ஆனா இப்போ இவ்வளவு நாளா சென்னையில இருக்கியே, இங்க உனக்கு எதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகல? ஏன் சார் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? சும்மாதான், ஏதாச்சும் பொழுது போகணும்ல, அதான் கேட்டேன். சொல்லு. செட் ஆகாதுன்னா எல்லாமே தான் சார். வாட்? எல்லாமா? ஆமா சார். எங்க ஊர்ல டீ கடை காலையில கொஞ்ச நேரம், சாயங்காலம் கொஞ்ச நேரம் திறப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க நாள் முழுக்க டீ கடை திறந்தே இருக்கு. அதே போல எல்லா வீட்லயும் எப்ப நினைச்சாலும் டீ காஃபி எல்லாம் போட்டு குடிக்கிறாங்க. அப்புறம் இந்த இட்லி தோசை எல்லாம் காலையில நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க ஹோட்டல்ல எப்பவுமே அது கிடைக்குது. வாவ், இன்ட்ரஸ்டிங். அப்புறம் நிறைய சொல்லலாம் சார். எங்க ஊர்ல எல்லாம் பஸ் ஏறினா கண்டக்டர் தான் எழுந்திருச்சு வந்து டிக்கெட் தருவாரு. இங்க கண்டக்டர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, எல்லாரும் அவரை தேடி போய் டிக்கெட் வாங்குறாங்க. அப்புறம் இஷ்டத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்குறாங்க. எங்க போறோன்னே தெரியாம எல்லாரும் கும்பல் கும்பலா போறாங்க. எங்க பார்த்தாலும் நச நசன்னு ஒரே கூட்டம். காசு பணத்தை சகட்டு மேனிக்கு செலவு பண்றாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் பண்ற செலவை விட ஆடம்பரத்துக்கு தான் சார் அதிகமா செலவு பண்றாங்க. மனிதாபிமானத்தை விட பணத்து மேலதான் சார் ஆசை அதிகமா இருக்கு. வாவ் 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 வாவ், பரவாயில்லையே. வீட்டுக்குள்ளதான் இருக்கன்னு பார்த்தா இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. ஹவ், எப்படி? அப்பப்போ வெளியே போறப்ப கவனிக்கிறதா சார். யூ ஆர் a very good observer. என்னடா கைவலிலாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல டாட், இட்ஸ் ஓகே. பெருசா வலிலாம் இல்ல. அப்புறம் தாலி பிரிச்சு கோக்கணும்ல, அதுக்கு தாலி செயின் வாங்குறதுக்கு கடைக்கு போனோம். அதனால நீங்க 2 பேரும் வந்துருங்க. ஐயா, இதுக்கு நான் எதுக்குங்க ஐயா? நீங்களே போயிட்டு வந்துருங்க. என்னம்மா நீ? அந்த தாலி செயினை போட்டுக்கு போறதே நீதான், நீ இல்லாம எப்படி? அதனால என்னங்க ஐயா, நீங்களே பார்த்து வாங்கிடுங்க. சும்மா இருமா, நீ வேற. மாதவி சுரேகாவும் வராங்க, நீ வா. வந்தா தானே உனக்கு பிடிச்சது என்ன டிசைன் என்ன ஏதுன்னு பார்த்து வாங்க முடியும். உன் கழுத்துல வச்சு அளவெல்லாம் பார்க்கணும்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சைஸ் எல்லாம் பார்க்கணும்ல. நீ போயிட்டு வா நந்தினி. சார், நீங்களும் தான் சார் வரணும். வாட் டாடி, நான் எதுக்கு வரணும்? செயின் வாங்க போறது நந்தினிக்கு தானே. ஏய், நீ கட்டாயம் வரணும்டா. டாட், என்ன டாட் இது? என் கழுத்துல போட்டதுக்கு வாங்குறதுனா ஓகே, நான் வரதுல லாஜிக் இருக்கு. அத போட்டுக்க போறது நந்தினி தானே, அதான் அவளே வரேன்னு சொல்றாள்ல. இந்த தாலி செயினை போட்டுக்க போறது நந்தினியா இருந்தாலும் போட்டு விட போறது நீ தானே. அதையும் தாண்டி இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். 4 பேருமா எல்லாரும் சேர்ந்து அங்க நிக்கும் போது நீ வந்து கூட நில்ற. அதை விட உனக்கு அப்படி என்ன முக்கியமானவன்? அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். சீக்கிரம் ரெடியாகு, போயிட்டு வந்துடலாம். ஓகே டாட். முதல்ல சிங்காரத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுவோம். ஐயா. சிங்காரம். ஐயா சொல்லுங்கய்யா. சிங்காரம், முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்னன்னா, நந்தினிக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாங்கய்யா. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து நந்தினியை மனசார வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டேன். இப்பயும் ஆசைப்படுறேன். நந்தினி வேற மாதிரி யோசிக்கிறா சிங்காரம். என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமாப்பா, நீங்க தீபாவளிக்கு வந்தப்போ சுந்தரவள்ளி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டால, அதே மாதிரி திரும்பவும் நடந்து நீங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. என் பிள்ளை அப்படிங்களா சொல்லுது? ஆமா சிங்கரம், முதல்ல உன் பொண்ணு தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கே சம்மதிக்கல. ஆளாளுக்கு கெஞ்சி கூத்தாடி கடைசியா இப்பதான் ஓகே சொல்லிச்சு. ஆனா எங்க வீட்டுல இருக்க யாரையும் கூப்பிட வேணாம், அவங்களுக்கு தகவல் கூட சொல்ல வேணாம். அவங்க இவ்வளவு தூரம் வந்து அசிங்கப்படுறத நான் விரும்பல. கண்டிஷனுக்கெல்லாம் ஓகேனா
நான் சம்மதிக்கிறேன்னு நந்தினி சொல்றா. இந்த பிள்ளை உங்ககிட்ட கண்டிஷன் போடுதா ஐயா? இருங்க, அந்த பிள்ளைகிட்ட நானே ஃபோனில் பேசிட்டு. டேய் சிங்காரம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சிங்காரம். நீ ஃபோன்லாம் பண்ணி பேச வேணாம் அவர்கிட்ட. தாலி பிரிச்சு கோக்குற விஷயம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி கூட காட்டிக்காது. அப்போ நாங்கள் யாரும் வர வேணாங்குதா ஐயா? மனசு எனக்கு நல்லா புரியுது சிங்காரம். பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு தகப்பனா கூட வந்து நிற்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் சரிதான். ஆனா இங்க சூழ்நிலை இப்ப அப்படி இருக்கே. நீ ஒன்றும் கவலைப்படாத சிங்காரம். இந்த சடங்குல நான் சூர்யாக்கு அப்பாவா நிக்கிறத விட நந்தினிக்கு அப்பாவா இருந்து என்ன செய்யணுமோ அது செய்வேன். நீ பாட்டுக்கு மனசை போட்டு குழப்பிக்காத. சரிங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு நானே உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க. சரி வச்சுறேன்.